உலகம் உள்ளவரை மறக்க முடியாத மணப்பாறை மாடுகட்டி என்ற பாடலும் கவிஞர் மருதகாசியம் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவிற்குள் போகலாம். 1950ஆம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் திரைப்படங்களில் பாடல்கள் எழுதி புகழ்பெற்றவர்களில் கவிஞர் மருதகாசி மிகவும் முக்கியமானவர். சென்ற மே 13ஆம் தேதி பல்சுவை கவிஞர் மருதகாசியின் 100ஆண்டு பிறந்தநாள் விழா சென்னையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. 1000 திரையிசை பாடல்களுக்கு மேல் எழுதி அழியா புகழ்பெற்ற செந்தமிழ் வித்தகர் கவிஞர் மருதகாசி. மேலக்குடிக்காடு என்ற ஊரில் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டத்தில் 1920ஆம் ஆண்டு பிப்ரவரி 13ஆம் தேதி பிறந்தார். ஐயம்பெருமாள் உடையார் மிளகாய் அம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்த கவிஞர் மருதகாசி ஒரு விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர். 1940ஆம் ஆண்டு தனக்கோடி அம்மாள் என்பவரை திருமணம் செய்து கொண்ட கவிஞருக்கு 6 மகன்கள் 3 மகள்கள் என மொத்தம் 9 இளைய கவிகள் பிறந்தார்கள். கவிஞர் பாபநாசம் சிவனின் தமையனார் ராஜகோபாலின் சீடராக இருந்த இவர் ஏ.கே. வேலனின் சூறாவளி நாடகத்திற்கும் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களின் முதல் முத்தம், திருச்சி லோகநாதன் இசையமைத்த வானவில் போன்ற நாடகங்களுக்கும் பாடல்கள் எழுதி தமிழ் நாடகத்துறையில் அறிமுகமானார் கவிஞர் மருதகாசி. மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் டி.ஆர். சுந்தரம் தயாரித்து 1949ஆம் ஆண்டு வெளிவந்த மாயாவதி என்ற திரைப்படத்திற்கு கவிஞர் மருதகாசி எழுதிய மாயா பேயாம் என்ற முதல் பாடல் அவரை திரைத்துறையில் பிரபலமாக ஆக்கியது. அதனைத் தொடர்ந்து டி.ஆர். சுந்தரம் தயாரித்த பொன்முடி, மந்திரகுமாரி, அலிபாபாவும் 40 திருடர்களும், மகேஸ்வரி, குமுதம், வண்ணக்கிளி, பாசவலை, கைதி கண்ணாயிரம் போன்ற பல வெற்றி திரைப்படங்களுக்கு பாடல்களை எழுதி புகழ்பெற்றார் கவிஞர் மருதகாசி. 1949ஆம் ஆண்டு முதல் 1983ஆம் ஆண்டு வரையிலான 35 ஆண்டுகளில் சுமார் 250 படங்களுக்கு 2000 பாடல்கள் வரை எழுதி புகழின் உச்சியில் திரைத்துறையில் கோல் வச்சுள்ளார் கவிஞர் மருதகாசி. 1983ஆம் ஆண்டு இசையமைப்பாளர் கே.வி. மகாதேவன் இசையில் வெளியான தூங்காத கண்ணின்று ஒன்று என்ற பாடல் கவிஞர் மருதகாசியின் வரிகளில் அனைவரையும் தாளாட்டியது. காதல், சோகம், தத்துவம், தெய்வீகம், ஜனரஞ்சகம், வீரம் என அனைத்திலும் சொற்சுவை பொருட்சுவை கலந்து செந்தமிழில் ரீங்காரம் செய்த கவிஞர் மருதகாசி உழவு தொழிலின் மேன்மையை சொல்லிய பாடல்கள் மருதகாசியை மகத்தான காசியாக மாற்றியது. ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை, என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை. 1959ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த பாடல் உயர்நிலைப் பள்ளிகளின் 10ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இடம்பெற்று கவிஞர் மருதகாசிக்கு வரலாற்று புகழை சேர்த்தது. ஒரு சினிமா பாடலை மாணவர்களுக்கு பாடமாக மாற்றிய பெருமை வேறெந்த கவிஞருக்கும் வாய்த்திருக்க முடியாது. 1957ஆம் ஆண்டு வெளிவந்த ஒரு பாடலான மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்டை உழுது போடு சின்னக்கண்ணு என்ற இந்த பாடலை கேட்டு ரசித்த அன்றைய தமிழக முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் கவிஞர் மருதகாசியை தன் வீட்டிற்கு அழைத்து கௌரவித்துள்ளார் என்பது கவிஞருக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாகும். பொதிகை ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்னக்கண்ணு, நீயும் வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்லக்கண்ணு என்ற இந்த வரிகள்தான் முதல்வர் காமராஜரை கவர்ந்த கவிஞர் மருதகாசியின் பாடல் வரிகளில் முக்கியமானவை இவை என்றே கூறலாம். பிரபல இயக்குனர் ஏ.பி. நாகராஜன் கதை வசனம் எழுதி இயக்கி தயாரித்த பல திரைப்படங்களுக்கு கவிஞர் மருதகாசி பாடல்கள் எழுத இசையமைப்பாளர் கே.வி. மகாதேவன் இசையமைத்துள்ளார். குறிப்பாக எம்.ஏ.வி. பிக்சர்ஸ் தயாரித்து 1958ஆம் ஆண்டு வெளிவந்த சம்பூர்ண ராமாயணம் திரைப்படத்தில் கவிஞர் மருதகாசி எழுதியுள்ள 14 பாடல்களில் உள்ள அற்புத வரிகளும் இசையமைப்பாளர் கே.வி. மகாதேவனின் இனிய இசையும் இன்ப வெள்ளத்தில் அனைவரையும் மூழ்கடிக்க வைத்தது. வீணை கொடியுடைய வேந்தனே, சங்கீத சௌபாக்கியமே,
இன்று போய் நாளை வா ஆகிய பாடல்கள் இவற்றுள் குறிப்பிடத்தக்கவை. மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்துள்ள சில படங்களின் பாடல்களிலும் கவிஞர் மருதகாசி முத்திரை பதித்துள்ளார். அதாவது 1956ஆம் ஆண்டு வெளிவந்த பாசவலை என்ற திரைப்படத்தில் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் சிதம்பரம் ஜெயராமன் பாடியுள்ள அனைத்து பாடல்களும் கவிஞர் மருதகாசியின் கருத்து கருவூலம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இசையமைப்பாளர் KV மகாதேவன் இசையில் கைதி கண்ணாயிரம் திரைப்படத்தில் பின்னணி பாடகி P. சுசிலா பாடும் கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கும் வஞ்சகரின் உலகம் வலைவிரிக்கும் என்ற பாடலும், நீலமலை திருடன் படத்தில் சத்தியமே லட்சியமாய் கொல்லடா என்ற பாடலும், கொஞ்சி மொழி பெண்களுக்கு அஞ்சா நெஞ்சமும் வேணுமடி என்ற பாடலும், வண்ணக்கிளி என்ற திரைப்படத்தில் அடிக்கிற கைதான் அணைக்கும் என்ற பாடலும், சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாலாம் என்ற பாடலும் கவிஞர் மருதகாசியின் மகத்தான பாடல்களை வரிசைப்படுத்தி சொல்லிக்கொண்டே போகலாம். கவிஞர் மருதகாசி எழுதிய பாடல்களிலேயே ரசிகர்கள் மனதில் ஆழமாக இடம்பெற்று இன்றளவும் கொண்டாடப்படும் பாடல் ரம்பையின் காதல் என்ற திரைப்படத்தில் TR பாப்பா இசையில் உருவான சமரசம் உலாவும் இடமே இவ்வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே என்ற பாடல்தான். இந்த பாடலின் கருத்தாழமிக்க வரிகள் இன்றளவும் பல்வேறு சோக நிகழ்வுகளில் நினைவு கூறப்படுகின்றன. கவிஞர் மருதகாசியின் பாடல்களுக்காகவே 100 நாட்கள் வெள்ளி விழாக்கள் கண்ட படங்களும் உண்டு. காதல் பாட்டு எழுதுவதிலும் கைதேர்ந்த மருதகாசியின் வரிகளில் அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ற திரைப்படத்தில் AM ராஜா பானுமதி இணைந்து பாடிய மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே என்ற பாடல் ஆண்டுகள் 64 கடந்த போதும் ரசிகர்களின் செவிகளில் இன்பத்தேனை பாய்ச்சுகின்றன. மந்திரி குமார் என்ற திரைப்படத்தில் திருச்சி லோகநாதன் ஜிக்கி பாடும் வாராய் நீ வாராய் போகுமிடம் வெகு தூரமில்லை நீ வாராய் உலவும் தென்றல் காற்றினிலே ஆகிய பாடல்களை எளிதில் மறந்துவிட முடியாது. மெட்டுக்கு பாட்டு எழுதும் திறன் கொண்ட கவிஞர் மருதகாசி அனைத்து இசையமைப்பாளர்களின் பாராட்டுகளையும் பெற்றவர். கவிஞர் மருதகாசியின் திரையிசை பாடல்களையும் புத்தகங்களையும் 2007ஆம் ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதியன்று தமிழக அரசு அரசுடைமையாக்கியது. 1955ஆம் ஆண்டு முதல் 1961ஆம் ஆண்டு வரை தமிழ் திரைப்படங்களில் அதிகமான பாடல்களை எழுதி ஒரு ஈடு இணையற்ற திரைப்பட பாடல் மன்னராக திகழ்ந்த கவிஞர் மருதகாசி 1989ஆம் ஆண்டு நவம்பர் 29ஆம் நாளன்று தனது 69ஆம் வயதில் உயிர் நீத்து அவரது வரிகளின்படியே சமரசம் உலாவும் இடத்தை நோக்கி பயணித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவிஞர் மருதகாசி அவர்களின் இந்த ஒரு சுவாரஸ்யமான பாடல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.